ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் மூளை வச்சு ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் உப்பும் மஞ்சளும் போட்டு நம்ம வாங்கி வச்ச மூளையை நல்லா கழுவிடணும். கழுவி அந்த தண்ணி சூடான தண்ணியில் அந்த மூளையை வந்து போடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை தண்ணியிலேருந்து எடுத்து கட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்ல பொடி பொடியாக நறுக்குன ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் 2-3 உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல பொன்னிறமாகிற வரை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டு வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கி விட்டு, அப்புறம் நம்ம பழுத்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கிண்டிட்டு தனி மிளகாத்தூள், அப்புறம் அது வந்து 1 ஸ்பூன் போடணும். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது 3 போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் அந்த எல்லாமே மசாலா பக்குவத்துக்கு வந்துடும். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளையை அதில் போட்டு ஒரு கிளறி விடணும். லைட்டாக கிளறணும், இல்லைன்னா கொஞ்சம் உடஞ்சிரும். கிளறி விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான சுவையான மூளை ரெடி. அதில் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கலந்து விட்டு இறக்குனா செம்ம டேஸ்டான ஆட்டு மூளை மசாலா ரெடி. சாப்பிட்லாமா? இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் ட்ரை பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.